Hello BTP Explorers. This is lesson number 21 of Hindi Foundation course. இந்த வீடியோல நம்ம என்ன படிக்க போறோம்னா ஹிந்தியோட நெகேஷன் வேர்ட்ஸா படிக்க போறோம். நெகேஷன் வேர்ட்ஸ் ஹிந்தில நம்ம வந்து நகார் சப்தம் கூட சொல்லுவோம். இத நம்ம நெகட்டிவா ஒரு சென்டென்ஸ் ஆக்குறதுக்காக யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு என்ன நெகேஷன் வேர்ட்ஸ் இருக்குன்னு காமனா பார்க்க போறோம் and அதோட எக்ஸாம்பிள்ஸ் and யூசேஜ் பார்க்க போறோம். So first let's understand what is negation words. Negation words நான் சொன்ன மாதிரி நகார் शब्द கூட சொல்லுவாங்க. இங்க நகார் शब्द, okay? हिंदी में नकार शब्द वाक्यों को नकारात्मक बनाते हैं. नकारात्मक ना नेगेटिव ஆக்குறதுக்கு. So ஹிந்தில வந்து நகார் शब्द எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு சென்டென்ஸை நெகட்டிவா ஆக்குறதுக்கு. இப்போ நெகட்டிவ்னா என்ன சொல்றேன்னா இப்போ வந்து நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அது பாசிட்டிவ், ஓகே? இஃப் யூ கான்ட் டூ தட், இஃப் யூ ஆர் நாட் டூயிங் இட், அது நெகட்டிவ் ஆயிடும். ஸோ அதான் நம்ம சொல்ல முடியும். ये बताते हैं कि कोई काम नहीं हो रहा है. ஸோ ஒரு வேலை வந்து நல்லா நடக்கலன்னு சொல்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். सबसे सामान्य नकार शब्द है नहीं और मत. ரொம்ப காமன்லி யூஸ் பண்ற நகார் शब्द வந்து नहीं और मत. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா காமனா யூஸ் பண்ண நஹியும் மத்தும். ये शब्द क्रिया के पहले आते हैं. ஸோ இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயம் நடக்க சொல்றதுக்காக யூஸ் பண்றோம்ல. ஸோ ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்ல வரோம், இட்ஸ் அ verb, கரெக்டா? ஒரு ஆக்ஷன் தான் நம்ம ஒரு விஷயம் அவங்க சொல்ல வரேன். ஸோ இந்த verb நடக்காதுன்னு சொல்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி நகார் शब्द யூஸ் பண்ணும்போது இந்த verb-க்கு முன்னாடி தான் இந்த மாதிரி शब्द வரும், ஓகே? नहीं और मत வந்துட்டு क्रियाக்கு முன்னாடி தான் வரும். नकार शब्द वाक्य का अर्थ बदल देते हैं. இப்போ வந்து ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படி சொல்லும் போது அது பாசிட்டிவா இருக்கு. இப்போ ஜஸ்ட் நீங்க வந்து ஐம் நாட் டூயிங் இட், ஐம் டூயிங் இட் சொல்லும் போது ஒரு விதமா இருக்குல்ல, ஐம் நாட் டூயிங் இட். ஒரு நாட்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல நம்ம ஆட் பண்ணும்போது அந்த மொத்த சென்டென்ஸும் மாறுது, அந்த அர்த்தமும் மாறுது. அதே மாதிரி தான் இங்கேயும் நகார் शब्द வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சென்டென்ஸோட மீனிங்கே மாற்ற முடியும்னு சொல்றாங்க. दैनिक बातचीत में इनका बहुत प्रयोग होता है. दैनिकனா வந்து டெய்லி, ஓகே? டெய்லி கான்வர்சேஷன் வந்துட்டு இவங்களோட யூசேஜ் நிறையவே இருக்குன்னு சொல்ல வராங்க. பிகாஸ் நீங்க டெய்லி ஒரு வேலை பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்க, பண்ணுவீங்க சொல்றது உங்களுக்கு தெரியும், ஓகே? ஐம் டூயிங் இட். பண்ணமான சொல்றதுக்கு நம்ம எப்படி பார்க்கறது தான் இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போறோம். என்ன வேர்ட்ஸ் இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா காமன் வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்துலாம். காமன் வேர்ட்ஸ் வந்து நஹி, மத், அபி நஹி, கபி நஹி, பில்குல் நஹி. இங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நஹின்னு தான் இருக்கு. பட் இங்க இருக்கு இந்த அபி, கபி, பில்குல் இல்லாம என்னன்னு வந்து நம்ம அடுத்த ஸ்லைட்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we will cover what is nahi, okay? nahi பத்தி பார்த்தோம்னா नहीं सबसे सामान्य नकार शब्द, ரொம்ப காமனா யூஸ் பண்ற नकार शब्द नहीं நமக்கு. इसका प्रयोग साधारण वाक्यों को नकारात्मक बनाते हैं. और காமனா कोई सेंटेंस வந்து நெகட்டிவா மாத்த முடியும். यह आम तौर पर क्रिया से पहले आता है. आम तौरனா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அது யூசுவலி சொல்றது தான் आम तौर சொல்றாங்க, ஓகே? யூசுவலி இது வந்து நமக்கு கிரியாக்கு முன்னாடி வரும். ये बताता है कि कोई काम नहीं हो रहा है. ஒரு விஷயம் நடக்கல சொல்றதுக்காக தான். இது ரொம்பவே ஈஸியான வீடியோவா இருக்க போகுது. பிகாஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஈஸியான டாபிக் வந்து நம்ம வந்து டீப்பா படிக்கணும் அவசியமே கிடையாது. பிகாஸ் இது ஃபுல்லா வந்து நஹி, மத் அந்த மாதிரி ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு, ஓகே, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா मैं स्कूल नहीं जाता हूँ, நான் ஸ்கூல் போல. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நஹி எடுத்துட்டீங்கன்னா मैं स्कूल जाता हूँ வருமா? ஸோ இப்படி இருக்கும்போது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸா இருக்கு. இதே நீங்க வந்து मैं स्कूल नहीं जाता ன்னு சொல்லும் போது அது நெகட்டிவா இருக்கு. நெக்ஸ்ட், वह आज घर नहीं आया. இப்போ என்ன சொல்றோம், நம்ம வந்துட்டு அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க, ஓகே? ஸோ அவன் வந்து நஹி சொல்லும் போது அவன் வரல. वह आज घर आया சொல்லும் போது அது பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் யூர் ஆடிங் நஹி, அது ஒரு நெகட்டிவ் வேர்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு மொதல் சென்டென்ஸோட மீனிங்கே மாறுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்ட் வந்துட்டு மத். ऑटो रोटेशन ऑफ பண்ணிடுறேன், ஓகே? நெக்ஸ்ட் வந்து மத் பார்க்க போறோம். மத் का प्रयोग मना करने के लिए होता है. மத்துமே வந்து ஒரு நோ சொல்றதுக்கு இல்ல வந்துட்டு ஒரு நெகட்டிவ் நோ சொல்ற மாதிரி வச்சுக்கலாம், ஓகே? இதுக்கு நம்ம நஹி பார்த்தா நாட் அப்படி பார்த்தோம்னா இதை நோன்னு வச்சுக்கலாம். यह नकारात्मक आदेश और निर्देशित है. ஆதேஷ் நிர்தேசம் சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு கமாண்ட் பண்ற மாதிரி, ஓகே? கமாண்ட் வந்து நீ இது பண்ணாத, இது செய்யாத சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணதான் வந்து மத் யூஸ் பண்ணுவோம். यह क्रिया से पहले आता है, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. इसका प्रयोग बोलचाल में बहुत होता है. நம்ம நிறைய வந்து கான்வர்சேஷன் யூஸ் பண்ணிப்போம். இங்க பாத்தீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா यहाँ मत आओ, இங்க வந்து வராத, டோன்ட் கம் ஹியர் சொல்லுவோம்ல. அடுத்து ये काम मत करो, இந்த வேலையை பண்ணாத. ஸோ இது வந்து ஒரு ஆர்டர் மாதிரி இருக்கு, நிர்தேஷ் ஒரு ஆர்டர் மாதிரி இருக்கு அவங்களுக்கு, இல்லாட்டி ஒரு கமாண்ட் மாதிரி இருக்கு. நம்ம கொடுக்க ஒரு டிரெக்ஷனோ ஒரு மாதிரி ஒரு கைட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா மத் வந்து யூஸ் பண்ணுவோம். மத் வந்துட்டு எதுக்குன்னா ஒரு ஆர்டர் அண்ட் கமாண்ட் சொல்றதுக்காக. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கபி நஹி பார்க்க போறோம். இப்போ நம்ம கபி நஹி, அபி நஹி, பில்குல் நஹி பார்க்க போறோம். மூணுமே நஹி தான் இருக்கு. பட் இங்க டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கபி, அபி, நஹி, அப்மா, பில்குல், ஓகே? ஃபர்ஸ்ட் நம்ம கபி நஹி பத்தி பார்க்கலாம்.
கபி நஹி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நெவர் சொல்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெவர்னா எப்போவுமே நடக்காது, எப்போவுமே நடக்காது. இப்போ வந்து சில இடத்துல நஹினா ஓகே நம்ம டெம்பரரியாக ஒரு இடத்துல நம்ம சொல்கிறோம், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இல்லை நான் வரமாட்டேன் சொல்கிறதுக்கு. இது நம்ம வந்துட்டு நான் வரவே மாட்டேன், ஐ வில் நெவர் கம் டு தட் பிளேஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி இடத்துல வந்து கபி நஹி யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து நான் வரவே மாட்டேன், ஐ வில் நெவர் கம் அந்த மாதிரி இடத்துல. ये बताता है कि कोई काम कभी नहीं होता. இது வந்து எப்பவுமே நடக்காது, ஃபியூச்சர்ல சரி ப்ரெசென்ட்ல சரி எப்பவும் நடக்கவே நடக்காது. ஏன் சமயக்கே சாத் பிரயோக होता है. இது வந்து டைம்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் ஆகும். இப்போ வந்து நீ எப்போ வருவே கேட்கும்போது நான் எப்பவுமே வரவே மாட்டேன். ஸோ டைம் இருக்குல்ல, எப்பவுமே வர மாட்டேன், எப்போ வருவேன், அந்த மாதிரி டைம் இருக்க இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். यह वाक्य को और अधिक नकारात्मक बनाता है. ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை இன்னும் இன்டென்ஸா இன்னும் டீப்பா வந்து ஒரு நெகட்டிவா மாத்துறதுக்கு வந்துட்டு இந்த வேர்ட் கபி நஹி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்க मैं झूठ कभी नहीं बोलता, நான் வந்துட்டு போய் எப்பவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது वह देर कभी नहीं करता, இது என்ன சொல்றாங்கன்னா வந்து அவன் எப்பவுமே வந்து லேட் பண்ணவே மாட்டான். ஸோ நான் எப்பவுமே I will never say lie. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து वह देर कभी नहीं करता, அவன் எப்பவுமே லேட்டாக வரவே மாட்டான். இது வந்து ரொட்டீனா பண்ணாலும் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இது வந்து இட் நெவர் ஹேப்பன்ஸ் அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு அபிநய். இந்த அபிநய் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அபிநய்க்கு மத்தலப் நாட் நவ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கபிநய் என்ன சொன்னாங்க, நெவர்னு வந்துச்சு. கபினா வந்துட்டு எப்பவுமே இல்லை, அந்த மாதிரி நெவர் சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கபிநய் எப்பவுமே கிடையாது. இது வந்துட்டு அபிநய் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற வேர்ட் தான் அபிநய். இது வந்து பார்த்தீங்கன்னா काम इस समय नहीं हो रहा है, இந்த மொமெண்ட்ல இந்த ப்ரெசென்ட் டைம்ல மட்டும் நடக்கல, மேபி அது வந்து ஃபியூச்சர்ல நடக்கலாம் சொல்றதுக்காக நம்ம अभिनय யூஸ் பண்ணுவோம். इसका प्रयोग समय को नकारने के लिए होता है. ப்ரெசென்ட் டைமை நீங்கள் வந்து நெகட்டிவாக மாற்றுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கும்போது நீ வந்து படிக்கிற கேட்கும்போது ஐ எம் நாட் ஸ்டடிங் நவ் நம்ம சொல்லுவோம்ல, நாட் நவ். ஸோ இந்த மொமெண்ட்டை நான் படிக்கல, அப்புறமா நான் படிக்க தான் போகிறேன். அந்த மாதிரி मैं अभी नहीं आ सकता, இப்போ நான் வர முடியாது. वह अभी नहीं पढ़ रहा, அவன் இப்போ படிக்கல, பட் அப்புறமா படிக்க தான் போகிறான். அவன் எப்பவுமே படிக்காமல் இருக்கமா, எப்பவுமே படிக்காமல் இருப்பா சொல்ல முடியாது. லைக் கபி நஹி அங்கே யூஸ் ஆகாது. அபிநய் இந்த மொமெண்ட்ல அபினா வந்து பார்த்தீங்கன்னா நவுன்னு அர்த்தம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. கபின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே லைக் எவர் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ஃபார் எவர் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கபி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ். நஹி வந்து என்ன சொல்ல அது நெகட்டிவாக மாற்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் வேர்ட் பில்குல் நஹி. பில்குல் நஹினா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி நாட் சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்பவே டீப்பாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்ம வந்து நெகட்டிவாக சொல்ல போகிறோம். ஸோ ஏன் மஸ்பூத் நகார் கோ திக்காத, ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க சொல்கிறாங்க அப்சல்யூட்லி நாட் அந்த மாதிரி சொல்கிறதுக்காக. ஏன் கிசி பாத் கோ பூரி தர நகார் தேத்தா है, இது ஒரு விஷயத்தை வந்து மொத்தம் கம்ப்ளீட்டாக 100% அந்த ஒர்க்கை அந்த ஆக்ஷன் வந்துட்டு நம்ம நெகட்டிவ் ஆக்கிறோம், வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி இடத்துல. इसका प्रयोग जोर देने के लिए होता है. ரொம்ப ஜோர்னா அந்த மாதிரி ரொம்பவே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்பவே நம்ம வந்து அது ரொம்ப டீப்பாக சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பில்குல் நஹி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முझे यह बिल्कुल नहीं पसंद है, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது சொல்லுவோம் அந்த மாதிரி. यह बिल्कुल नहीं मानेगा, இவன் वह बिल्कुल नहीं मानेगा, அதாவது அவன் வந்து கண்டிப்பாக he will never நம்ம சொல்லலாம் he will absolutely not agree to it அந்த மாதிரி சொல்லலாமா. ஓகே, absolutely not agree ப்ராப்பர் சென்டென்ஸில் நான் சொல்ல வரேன்னா வந்துட்டு he will absolutely not come here அது மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, லைக் வெரி ஸ்ட்ராங்காக நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி அவங்க வரவே மாட்டாங்க, அவங்க பண்ணவே மாட்டாங்க, அவங்க செய்யவே மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு டீப்பாக நம்ம வந்து நாட் அந்த இது நெகேஷன் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம சில வேர்ட்ஸ் வந்து இருக்குது. நான் சும்மா இங்கே எழுதுறேன் உங்களுக்கு அது என்னென்ன வேர்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்க்க தேவையில்லை. இப்போதைக்கு இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் பார்த்தோன்னா வந்து நம்ம நஹி பார்த்தோம், அதுக்கப்புறம் மத் பார்த்தோம், கபி நஹி, அபி நஹி, பில்குல் நஹி பார்த்தோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா போயட்ரி இடத்துல லிட்ரேச்சர் சைடில் நீங்கள் வந்து ஸ்டோரிஸ் படிக்கிறீங்க, ஹிந்தி புக்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த வேர்ட் பார்ப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நஹியோட ஷார்ட் ஃபார்ம் மாதிரி இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் நாட். ஓகே, நாட் யூஸ் பண்ணுறது தான் இந்த நான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி நான் சில இடத்துல நான் பெருசாக கொஞ்சம் வரோம், இது வந்து கொஞ்சம் இன்ஃபார்மல் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்ஃபார்மல் இடத்துல இந்த நாவே வந்து ஆக்கி மாத்திரா போட்டு அவங்க இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்த்துப்போமே கஹி நஹின்னு ஒரு வேர்டு இருக்குது. நம்ம அபிநயமாகி கபிநயமாகி கஹி நஹி, அதாவது நோ வேர் எங்கேயுமே இல்லை. ஸோ நோ வேருக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து குச் நஹி, இந்த குச் நஹி வந்து நீங்கள் எப்பவுமே நிறைய இடத்துல நீங்கள் நார்மலாக ஹிந்தி பேசணுன்றவங்க அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். யாரும் கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன் என்ன ஆச்சு சொல்லும் போது ஒன்றும் இல்லை நத்திங் சொல்கிறதுக்காக நம்ம வந்து குச் நஹி யூஸ் பண்ணுவோம். ஓகே, குச் நஹினா ஒன்றுமே கிடையாது. ஓகே, நத்திங். ஓகே, அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு கோயி நஹி. கோயி நஹினா வந்து பார்த்தீங்கன்னா கோயினா வந்துட்டு ஒரு பர்சன் சொல்கிறதுக்கு. ஓகேவா, ஒரு பர்சன் இருக்காங்களா இல்லையா சொல்கிறது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கோயி நஹி நம்ம பார்க்கும்போது
no one. Okay, no one-க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா कोई नहीं யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்து अब नहीं. अब नहींனா வந்துட்டு இப்போ இல்லை. அப்னா வந்து இந்த மொமெண்ட். ஓகே, இந்த மொமெண்ட் இல்லைன்னா அது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் என்ன சொல்கிறேன்னா நாட் எனிமோர். ஓகே, நாட் எனிமோர். இனிமே இந்த இதுவே இது கிடையவே கிடையாது. நாட் எனிமோர். ஓகே, அப் நஹி. ஸோ இனிமேல் இது இல்லவே இல்லை, இதுக்கப்புறமா இது இல்லவே இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத் நம்ம பார்த்தோம். அந்த மத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மத் கரோன்னு வரும். மத் கர்னா சொல்லுவேன், நீங்கள் வந்து பண்ணாதீங்க. மத் ஜாவோ, நீங்கள் போகாதீங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி வந்துட்டு நாத்தோன்னு ஒரு வேர்டு இருக்குது. ஓகே, நாத்தோ. இந்த நாத்தோ வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் என்னன்னா நெய்தர்னு அர்த்தம். ஓகே, நெய்தர். இதே மாதிரி நாத்தோ மாதிரி நாஹி அப்படி கூட யூஸ் பண்ணுவோம், அதுவும் நெய்தர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டென்ஸ் நீங்கள் காம்ப்ளெக்ஸாக யூஸ் பண்ணும்போது யூ வில் கெட் டு நோ அபவுட் திஸ். பட் இதில் வந்து நீங்கள் காமனாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் இப்போ கற்றுக்கணும் ஆசைப்பட எனக்கு லேர்ன் குச் நஹி பற்றி நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறமா கோய் நஹினா யாருமே இல்லை. ஸோ இசே எனி ஒன் கேட்கும் நோ தெர் இஸ் நோ ஒன் சொல்லுவோம். அது மாதிரி கோய் நஹி அங்கே யாருமே இல்லை. அப்புறமா அப் நஹி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்கள் வந்து இந்த நாவும் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த நாத்தோ நாஹி சொல்லும் போது இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண you will get to know about this. Okay, so that's all the common words we have seen in this video. இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் questions பார்ப்போம். இந்த questions ஆன்சர் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. and I just want to say that நிறைய வீடியோவில் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் போட்டுட்டு தான் இருக்கேன், நான் கொஸ்டின் படிச்சு காட்டுறேன். பட் rarely few people comment in the comment section. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. அப்போ I will get to know உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லை புரியலையா சொல்லிட்டு. அட்லீஸ்ட் let me know your feedback in the comment section. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா मैं स्कूल இங்கே என்ன வரும் போட்டுட்டுங்க जाता हूँ. वह आज घर आया. तुम यहाँ आओ. मैं झूठ बोलता. वह अभी आएगा. मुझे यह पसंद. ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பிளாங்காக இருக்க இடத்துல வந்து உங்கள் நக்கார் சப்தம் வந்து அதை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். அண்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மே ஸ்கூல் இந்த ஜாத்தா ஹூ அப்படி பார்த்தா அதுக்கு மே ஸ்கூல் ஜாத்தாவும் போட்டால் கூட நமக்கு மீனிங் இங்கே வரும். அதே மாதிரி தும் ஏன் ஆவசம் நமக்கு மீனிங் இங்கே வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸாக இப்போ இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் யூ கோயிங் டு ஆட் த நக்கார் ஷப் நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஆட் பண்ணனாலேயே யூ கோயிங் டு மேக் திஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ் இன்டு அ நெகட்டிவ் ஒன். ஓகே, இந்த நெகட்டிவாக பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் பண்ண போறீங்க உங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணி சொல்லிட்டுங்க. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. வித் திஸ் we will end this video. Thank you all for watching till now. Thank you so much.